ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 449 ஆரம்பிக்கிறது. அத்தியாவசியத்தில் சக்கரவர்த்திகளும் உபதேசிக்கலாம் என்றாலும் அதை தன்னுடைய முக்கியமான நோக்கமாக அவர்கள் வைத்து கொள்ள முடியாது. புராணங்களில் அநேக ராஜாக்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் உபதேசம் செய்வதை பார்க்கிறோம். துஷ்டர்கள் கூட உபதேசிப்பார்கள், அசுர வேதாந்தம் என்று அதை சொல்வது. ஆனாலும் க்ஷத்ரிய தர்மம் ராஜாவின் கடமை என்னவென்றால் லோகத்தில் தர்ம பரிபாலனமே தவிர லோகத்தை விட்டு போகும் ஞானத்தில் உபதேசம் அல்ல. அது பிராமண தர்மமாக வைக்கப்பட்ட காரியம். யோகிகளுக்கும் ஞானிகளுக்குமே அதில் முக்கிய அதிகாரம். க்ஷத்ரிய தர்மத்தை மேற்கொண்டே லோகத்தில் தர்ம சம்ஸ்தாபனம் நடக்க வேண்டியிருந்த காலத்தில் பரமாத்மா அதை லோக பரிபாலக சக்கரவர்த்தியாக இருக்கப்பட்ட மகாவிஷ்ணுவின் அவதாரங்களாலேயே நடத்தி வைத்தார். சாத்வீகராக இருந்தார். பரசுராமர் பிராமணராக பிறந்தாலும் சாத்வீகமாக இல்லாமல் க்ஷாத்திரமாக, அதாவது க்ஷத்ரியருக்குடைய ரஜசுடனே இருந்தார். இருவரும் அதர்ம சக்திகளை ஒவ்வொரு விதத்தில் அழித்து உலக தர்மம் நிற்கும்படி செய்தார்கள். வாமனர் பிராமணனானாலும் தானம் யாசகம் என்ற மறைமுகமாக விளையாடி அசுரன் தலையில் காலை வைத்து அழுத்துவதாக காட்டி அவனுக்கும் பரமானுகிரகம் பண்ணி ஒரே விசித்திரமாக முடித்து விட்டதால் அவரை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாமல் இருக்கிறது. மகாபலியும் மற்ற அசுரர்கள் மாதிரி இல்லாமல் அநேக உயர்ந்த குணங்களை பெற்றிருந்ததால் இந்த கதையே ஒரு மாறுதலாய் இருக்கிறது. ஆனாலும் யோசித்து பார்த்தால் அவனுக்கு அசுரர்களுக்கு உரியதான கீழோகத்தில் மட்டுமே ஆதித்யம் என்று அவன் தலையில் பகவான் கால் வைத்து அழுத்தி அனுப்பிவிட்டதால் இங்கேயும் லோக வியவஸ்தைகளை அமல் செய்யும் க்ஷத்ரிய ராஜதர்மத்தை தான் அவர் மற்ற அவதாரங்களில் செய்தார் போலவே செய்திருக்கிறார் என்று தெரிகிறது. மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நாரசிம்மம் என்று இம் போட்டு வாமனர், பரசுராமர், ராமர் என்ற போல் இல்லாமல் இம் போட்டு சொல்வதிலிருந்து அந்த அவதாரங்களுக்கு ஜாதி சொல்ல முடியாதென்று தெரிகிறது. என்றாலும் க்ஷத்ரிய தர்மத்தை தான் அவையும் அவலம்பித்திருக்கின்றன. அதர்ம சக்தியான அசுரரை அடக்கி அதன் வழியாகவே தர்ம பரிபாலனம் நடக்கத்தான் அந்த அவதாரங்களும் ஏற்பட்டன. அசுரர்களுக்கு எதிரான தேவர்கள் அமிர்தம் பெற்று பலசாலிகளாகவும் மரணமில்லாதவர்களாகவும் ஆவதற்கு சகாயம் செய்ய ஏற்பட்டதுதான் கூர்ம அவதாரம். பலராம அவதாரம் கிருஷ்ணாவதாரத்துடனே ஒட்டி போய் கொண்டு விடுகிறது. தம்பிக்கு வித்தியாசமாக அண்ணா போவது கூட முடிவில் தம்பிக்கு மேலும் பெருமை சேர்ப்பதாகவே இருக்கும். அல்லது நல்லது என்பது உட்பட எதுவானாலும் இந்த துவைத பிரபஞ்சத்தில் ரிலேட்டிவ் தான் என்றிருப்பதில் தம்பி ஒரு கோணத்தின் நியாயத்தை காட்டினார் என்றால் அண்ணா இன்னொன்றின் நியாயத்தை காட்டினார் என்று சொல்லலாம். அவரும், அதாவது பலராமரும் மொத்தத்தில் துஷ்ட சிக்ஷணத்தின் மூலம் சிஷ்ட ரக்ஷணம் என்ற க்ஷத்ரிய தர்மத்தை தான் நடத்தினார். கிருஷ்ணர் தான் அதோடு கூட பிராமண தர்மமான ஞானோபதேசத்தையும் செய்தார். ஜீவிதத்தின் கடைசி பாகத்தில் அதற்கு அவசியம் ஏற்பட்டதால் செய்தார். அப்புறம் இப்பொழுது கலியில் துஷ்ட சிக்ஷணம் செய்வதற்கில்லை என்பதாக அசுர சக்திகள் சர்வஜன வியாபகமாயிருந்தன. ஆனபடியால் இப்பொழுது அவதார காரியம் பரம சாத்வீகமான உபதேசம்தான். அது ஆயுள் காலம் பூராக நடக்க வேண்டும் என்றாகி இருந்தது. ஆனபடியால் பிராமண தர்மத்தை மேற்கொண்ட ஞானியாகவே இப்பொழுது அவதாரம் ஏற்பட வேண்டியிருந்தது. இந்த அவதாரத்திலும் இந்த அவதாரமும் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக இருக்கலாம் அல்லவா? அவதாரமாக இருக்கலாமா? சிவனுடைய சம்மாரத்தை அவர் மேற்கொண்டது க்ஷத்ரிய தர்மத்துக்கு முற்றிலும் உகந்ததே என்று பார்த்தோம். அந்த மாதிரி ஞானோபதேசத்தை மேற்கொண்டு பூர்ணமான ஞானாவதாரம் அவரே எடுப்பதை சொல்ல முடியுமா? மகாவிஷ்ணுவும் பரிபூர்ண ஞானஸ்வரூபிதான், அதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை. அவர் ஞானாவதாரம் பண்ணினால் ஈஸ்வரனும் ஏனையா என் டிபார்ட்மெண்ட்டில் குறுக்கிடுகிறீர் என்று சண்டைக்கு வரப்போவதில்லை. சந்தோஷமாக பார்த்து கொண்டே தாமும் சகாயம் செய்ய வருவார். ஒருத்தர் ரிஷி பத்னிகளை மயக்க பிக்ஷாண்டியாக போனால் அவருக்கு சகாயமாக அவரோட கூடவே மற்றவர் ரிஷிகளை மயக்குவதற்கு மோகினியாகவும் போனது போலவே மயக்கத்தை தீர்த்து ஞானம் தருவதிலும் இவருக்கு சகாயமாகவே வர ஈஸ்வரன் தயாராகத்தான் இருப்பார். அந்த கதையில் மயக்கியதும் ஞானம் தருவதில்தான் முடிந்தது. ஈஸ்வரனுக்கும் விஷ்ணுவுக்கும் அவ்வளவு ஒற்றுமை. ஆனாலும் விஷ்ணுவுக்கே தான் ஈஸ்வரனுடைய சம்ஹார கிருத்தியத்தை தாம் மேற்கொள்ளுகிற அளவுக்கு அவருடைய ஞானோபதேசத்தையும் தாமே மேற்கொள்வதா என்று ஞானோபதேச பெருமை கிரெடிட் ஈஸ்வரனுக்கே இருக்க வேண்டும் என்று
அவசியம் நேரிட்ட போது அவரும் சில சாமியத்தை காட்டுகிற மாதிரி திருஞாத ஞானியாக தத்தர், ரிஷபர், நரநாராயணர், வியாசர் முதலியவர்களாக வந்து உபதேசித்த போதிலும் இவர்களை தசாவதாரம் போல் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக ஜெகத் பிரசித்தமாக காட்டாமல் அடக்கியே காட்டினார். ஞானானந்தமயம் என்னும்படி அயக்ரீவர் என்ற ரூபம் எடுத்துக்கொண்ட போதும் அவருடைய பெருமை சாதனா மார்க்கத்தில் போகிறவர்களுக்கு மட்டுமே தெரியும்படி வைத்து கொண்டார். அதோடு அவரை பத்னி சமேதராக லக்ஷ்மி அயக்ரீவர் என்றே சொல்கிறதாக வழக்கம் இருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.